ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடு. பல போர்பட இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனைத்தான் ஒருவ வந்திருக்காடு. லண்டனில் இருந்து எங்களுக்கு உதவி செய்ய எப்பவுமே ரெடியா இருக்கிற தீபக் அண்ட் எஃப்எஸ்கே குடும்பத்தாருக்கு எங்களுடைய பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் எங்களுடைய பள்ளி சார்பாகவும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய உதவி பெருசாயிட்டே போகுது. கடந்த முறையும் எங்கள் பள்ளியில இருக்கிற ரொம்ப முடியாத ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு தீபாவளிக்கு துணி புத்தாடை வாங்கி கொடுத்தீங்க. இந்த வருஷமும் கொடுத்துருக்கீங்க. இதோ 10 மாணவர்கள் இருக்காங்க. இந்த நியூ ட்ரெஸ் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்க பேரண்ட்ஸுக்கும். ஏன்னா இந்த நேரத்துல கஷ்டப்படுற அந்த குடும்பத்துக்கு லண்டன்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த உதவி பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த தீபாவளிக்கு அவங்களுடைய செலவை இந்த புத்தாடை எடுக்கிற செலவை வேற ஒரு விஷயத்துக்காக அவங்க பயன்படுத்தலாம். ஸோ இது எங்கேயோ இருந்து தான் செய்யக்கூடிய உதவிக்கு நாங்கள் முத்திரைகள்லாம் வைக்க வேண்டாம், எங்களுக்கு அந்த மன திருப்தி மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற தீபக் பிரதருக்கும் இந்த எஃப்எஸ்கே டீமுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக இந்த குடும்பத்தார் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இது சும்மா வாய் வார்த்தை இல்லை. இது எப்படின்னா எங்களோட எப்பவுமே தொடர்பில் இருக்க தம்பி காலிஸ். இவர் என்னன்னா உங்களை மாதிரியான நிறைய டோனர்ஸை எங்களை மாதிரியான ஒரு அரசு பள்ளிகளுக்கு அங்க இருக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்யற விதமா கனெக்ட் பண்ணி விடுவார். இவரோட பணி பெரிய விஷயம். ஏன்னா இவருனாலதான் எங்களுக்கு உங்களோட அறிமுகமும் இந்த பயனும் கிடைக்குது. ஸோ தம்பி காலிஸுக்கும் எங்களுடைய பள்ளி சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தீபக் ப்ரோ தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு தெரியல, தன்னுடைய அதாவது வயிறு நிறையறதை விட மன நிறையிற பெரிய பெரிய விஷயம். உங்க டீமுக்கு உங்க குடும்பத்தாருக்கு அது எங்களையும் சேர்த்துக்கிறோம், நம்ம குடும்பம். ஏன்னா நீங்க எப்படி நினைச்சா இவங்களுக்கு பண்றீங்க. ஸோ இவங்க சார்பா மீண்டும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் சரி, அப்புறம் இது பண்ணிக்கலாம். லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே. லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி இன்று வரை